ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம் பயிற்சி புத்தகத்தில் 8வது பாடம் புதுவை வளர்த்த தமிழ் அன்பு நலம் தரும். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நூலின் பெயரை கண்டுபிடிப்பேன், எழுதுவேன் அப்படின்ட்டு நூல்கள் பெயர் கொடுத்துருக்காங்க. கீழே படம் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு பொருத்தமான அந்த நூல் பெயரை அந்த கட்டத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவிஞர்களின் பெயர்களை எழுதுவேன். கவிஞர்கள் படம் கொடுத்துருக்காங்க. கவிஞர்கள் பெயர் மேலே கொடுத்துருக்காங்க. அந்த பெயரை பொருத்தமாக அந்த ஃபோட்டோவுக்கு கீழே எழுதி காட்ட சொல்கிறாங்க. உரிய தொடரோடு இணைப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தொடர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் அந்த கவிஞர்கள் பெயர் கொடுத்துருக்காங்க. பொருத்தமானதை கோடு போட்டு இணைச்சிருக்கிறேன். இதே போல் உங்கள் குழந்தைகள்கிட்ட அவங்களே கண்டுபிடிக்க சொல்லுங்கள். பத்தியை படிப்பேன், விடையளிப்பேன். இந்த பத்தியை படித்து பார்க்க சொல்லுங்கள். இதுக்கு கீழே இதிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதிலை அவங்கக்கிட்டேருந்து கேட்டு அவங்களே எழுத வைங்க. முதல் கேள்வி, பாரதிதாசனின் புகழ்பெற்ற பாடல் வரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தமிழுக்கும் அமுதென்ற பெயர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். கல்வியின் உயர்வை எந்த நூல் விளக்குகிறது? குடும்ப விளக்கு. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? விசராந்தையார் என்ற நாடக நூல் மற்றும் வானம் வசப்படும். பாரதிதாசன் தன் பெயரை மாற்றிக்கொண்டதன் காரணம் என்ன? பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் கொண்டதால் பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பகுதியை படித்து பார்த்துட்டு இங்கே இந்த பதிலை எழுதி காட்டணும். உங்கள் குழந்தைகளுக்கு அதே போல் பயிற்சி கொடுங்க. பாரதியாரின் 3 காவியங்களை எடுத்து எழுதுக. பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு. ரவி என்ற புனைப்பெயரில் எழுதிய கவிஞரின் பெயரை எழுதுக. கவிஞர் வாணிதாசன். இலக்கண சுடர் என அழைக்கப்படுபவர் யார் என பாடப்பகுதியில் தேடி எழுதுக. இலக்கண சுடர் என அழைக்கப்படுபவர் இரா திருமுருகன். இசையமுது நூலின் ஆசிரியர் யார் என எழுதுக. இசையமுது நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். விளையாடி வெளியேறு அப்படின்ட்டு ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்க்க சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளை. அடுத்த பக்கத்தில் படத்திற்கு பொருந்தும் மரபு தொடர்களை எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நடுவில் மரபு தொடர் கொடுத்துருக்காங்க. 4 பக்கமும் படம் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு கீழே ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான படத்துக்கு கீழே அந்த மரபு தொடரை எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். கயிறு திரித்தல், ஓலை கிழிந்தது, குரங்கு பிடி, நீர்மேல் எழுத்து. இதே போல் பொருத்தமான வார்த்தைகளை எடுத்து அந்த படத்துக்கு கீழே உங்கள் குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். பிடித்ததை குறிப்பிடுவேன், காரணம் எழுதுவேன். கீழே இந்த படத்துக்கு கீழே பாருங்கள். படத்தில் பிடித்தது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எனக்கு படத்தில் பிடித்தது தாத்தாவும் அவருடைய பேத்தியும். காரணம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க கீழே. எனக்கு என் தாத்தாவுடன் விளையாட பிடிக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட உனக்கு எதுக்காக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த காரணத்தை இந்த பாக்ஸுக்குள்ளே எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் தொடர்களை படிப்பேன், அதற்குரிய படத்திற்கு மட்டும் வண்ணமிடுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. காட்டில் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது அப்படின்ட்டு கீழே பாருங்கள். ஒரு காட்டில் விலங்குகள் இருப்பது போல் படங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த குறிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த விலங்குகளுக்கு மட்டும் வண்ணம் தீட்டணும். யானை அறக்க பறக்க ஓடி வந்தது. அப்போ யானைக்கு மட்டும் வண்ணம் தீட்டிக்கணும். தன்னை வெற்றியாளராக அறிவிக்கும்படி ஒட்டகச்சிவிங்கி முதலை கண்ணீர் வடித்தது. ஒட்டகச்சிவிங்கி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஒட்டகச்சிவிங்கிக்கு வண்ணம் அடிக்கணும். காண்டாமிருகம் அவசர கொடுக்கையாக தண்ணீரில் குதித்தது. காண்டாமிருகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ காண்டாமிருகத்துக்கும் வண்ணம் அடிக்கணும். வெற்றி பெற்ற ஆமையை யானை தட்டி கொடுத்தது. ஆமை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆமைக்கு வண்ணம் அடிக்கணும். அடுத்த பக்கம் பத்தியை படிப்பேன், விடையளிப்பேன். இந்த பத்தியை படித்து பார்க்க சொல்லுங்கள். இதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு உங்கள் குழந்தைகள்டேருந்து பதிலை கேட்டு அதை டிக் பண்ண சொல்லுங்கள். வேடனுக்கு ஆசை வர காரணம். துள்ளி குதிக்கும் மீன்களை பார்த்ததும். வேடன் எதை பிடித்தான்? எதுவும் பிடிக்கவில்லை. கொக்கு ஏன் மீனை விழுங்கவில்லை? வேடனிடமிருந்து காப்பாற்றியதால். வேடன் கொக்கை பிடிக்க முடியாமைக்கான காரணத்தை எழுதுக. கொக்கு மீனுடன் விரைந்து பறந்ததால் கொக்கை பிடிக்க முடியவில்லை. இப்பத்தியில் இடம்பெற்றுள்ள அடுக்கு தொடர்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருமை அருமை. சூழலை படிப்பேன், தீர்வினை எழுதுவேன் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு பக்கத்தில் பாருங்கள். என்னால் இந்த பறவையை வளர்க்க இயலாதே, என்ன செய்வது அப்படின்ட்டு அந்த சிறுவன் சிந்திக்கிறான்.
இதுக்கு பொருத்தமான ஒரு தீர்வை அங்கே எழுத சொல்லியிருக்காங்க. பறவையின் காயத்திற்கு மருந்திட்டு பறவையை சுதந்திரமாக பறக்க விடுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிற மாதிரி இங்கே எழுதிக்கலாம். அடுத்து கீழே பாருங்கள், அம்மாவை காணாமல் நாய்க்குட்டி அழுகிறது. இந்த அழுகைக்கு நான் என்ன செய்யலாம்? நாய்க்குட்டியின் அழுகையை நிறுத்த அதற்கு ரொட்டியும் பாலும் கொடுக்கலாம். 3வது படம் பாருங்கள். என் தோழிகள் இருவரும் சண்டையிட்டு கொண்டனர். அவர்களை எப்படி மீண்டும் பேச வைப்பது? நண்பர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும், சண்டையிடக்கூடாது என கூறி அவர்களை சமாதானப்படுத்துவேன். இதே போல் உங்கள் குழந்தைகள்கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த வாக்கியத்தை இங்கே எழுதிக்க சொல்லுங்கள். விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன் அப்படின்ட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், கடிகாரம் போட்டு ஒரு 4 பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை உங்கள் குழந்தைகளை திரும்ப திரும்ப படிக்க சொல்லுங்கள். 4 முறை படிக்க சொல்லுங்கள். எவ்வளோ விரைவாக அவங்க படிக்கிறாங்களோ அந்த நேரத்தை கீழே அந்த பாக்ஸுக்குள்ளே குறிக்க சொல்லுங்கள். இந்த பக்கம் முழுக்க அதே போல் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இதுவும் அதே போல் தான். வினைச்சொல் அறிவேன் எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு கீழே அந்த படத்தில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. கடைசியாக பாருங்கள், வினைச்சொல் 4 கோடு போட்டிருக்காங்க. இந்த கோட்டில் எரி, தேடு, உட்கார், எழு அப்படின்ட்டு நம்ம வினைச்சொற்களை எடுத்து நம்ம எழுதியிருக்கிறோம். இதே போல் வினைச்சொற்களை மேலிருந்து கண்டுபிடித்து உங்கள் குழந்தைகளை இந்த கோட்டில் எழுதிக்க சொல்லுங்கள். எதிர்ச்சொல் அறிவேன் இணைப்பேன் அப்படின்ட்டு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே கவலை, மகிழ்ச்சி, உள்ளே, வெளியே, பின், முன், பெரிய, சிறிய, பகல், இரவு, அழுக்கான, சுத்தமான, ஈரமான, காய்ந்த, வேகமாக, மெதுவாக, சத்தம், அமைதி, கனமான, லேசான அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், உரிய சொற்களோடு இணைப்பேன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போது எதிர்ச்சொல்லை பார்த்து கரெக்டாக கோடு போட்டு இணைக்கணும். சிரிப்பு, அழுகை, கீழே, மேலே, வயதான, இளமையான. இதுக்கு பொருத்தமாக உங்கள் குழந்தைகளை கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள். ஒழிப்பேன் அறிவேன், இந்த எழுத்துக்களை படித்து பார்க்க சொல்லுங்கள். கீழே விடுபட்டதை நிரப்புவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெத்தையை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான். முதல் கோட்டில் மே அப்படிங்கிற எழுத்து வரணும். 2வது கோட்டில் மோ அப்படிங்கிற எழுத்து வரணும். படிப்பேன், வேறுபாடு அறிவேன், படங்கள் இருக்குது. அதுக்கு கீழே உள்ள வார்த்தைகளை படித்து பார்க்க சொல்லுங்கள். வார்த்தைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத இதை அவங்க படித்து பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். படிப்பேன், மின்னுவேன், குறிப்பை படிப்பேன், விடையளிப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. முதல் குறிப்பை படித்து பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு சரியான பதில் எலுமிச்சை. 2வதுக்கு விமானம், 3வதுக்கு வானில், 4வதுக்கு அலை, 5வதுக்கு பூங்கா. அடுத்து சொல் உருவாக்குவேன், தொடர் எழுதுவேன். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அவங்க எழுதி காட்டியிருக்காங்க. வாள் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. பக்கத்தில் வாள் மிகவும் கூர்மையானது அப்படின்ட்டு வாக்கியத்தில் அமைச்சு எழுதியிருக்காங்க. நாமளும் கீழே பாருங்கள், வாழை, ஆடி, வெல், மலை அப்படின்ட்டு வார்த்தைகளை அமைச்சிருக்கோம். பக்கத்தில் வாக்கியத்திலையும் அமைச்சு காட்டியிருக்கிறோம். இதே போல் உங்கள் குழந்தைகளையும் செய்ய சொல்லுங்கள். சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்பேன், தொடர் எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கல் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வீடு கட்ட கல் உதவும் அப்படின்ட்டு வாக்கியத்தில் அமைச்சிருக்காங்க. நாம் கீழே 3 வார்த்தைகள் எழுதியிருக்கிறோம். கயல், கவி, குவியல் அப்படின்ட்டு பக்கத்தில் அதை வாக்கியத்தில் அமைச்சு காட்டியிருக்கிறோம். அடுத்து கீழே பாருங்கள், தை, கதை, கவி, விதை, இவைகளை வாக்கியமாக பக்கத்தில் அமைச்சு காட்டியிருக்கிறோம். அடுத்து பாடலை தொடர்ந்து எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, படம் பக்கத்தில் இருக்குது. கடைசியாக பாருங்கள், 2 கோடுகள் போட்டிருக்காங்க. அந்த கோட்டில் என்ன வரும் அப்படின்ட்டு உங்கள் குழந்தைகள்கிட்ட கேட்டு இந்த பாடலை நிறைவு செய்ய சொல்லுங்கள். அவங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை காட்டுங்க.